வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் மீல் மேக்கர் பிரியாணி. இதுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஊற்றி இந்த பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கீ போடுறேன். கீ காஞ்ச உடனே நம்ம மசாலா பொருள்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஒன்றுனா போட்டு தாளிச்சிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறமா கடல் பாசி, அன்னாசி பூ எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் போடுறேன். இந்த சுகர் கேரமலைஸ் ஆகி நம்ம பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு புதினா லீஃப் போடுறேன். ஸோ கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக. இந்த புதினா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் புதினா ஃப்ளேவர் ரைஸில் நல்லா இறங்கும். அடுத்ததாக ஒரு பெரிய ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், ஸ்லைஸாக. இதை போட போகிறேன். ஆனியன்ஸ் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடணும். ஆனியன்ஸ் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். போட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இப்போ போட்டுக்கிறேன். 2 கப்பு ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 1 கப்புக்கு 2 சில்லிங்கிற கணக்குக்கு எடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட போகிறோம். பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த ஆயிலையும் கீழையும் ஃப்ரை ஆகி கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம். இப்போ நான் மீல் மேக்கர் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஹாட் வாட்டரில் ஊற வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். மீல் மேக்கர் கொஞ்சம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். சிலருக்கு அந்த மீல் மேக்கர் ஸ்மெல் பிடிக்காது, ஒரு பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்காது. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரே ஒரு தக்காளி தான் போடுறேன், ரொம்ப போடல. ரொம்ப போட்டிங்கன்னா தக்காளி பிரியாணி மாதிரி ஆகிடும். இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸு நான் இதில் போட்டுக்கலாம். நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். ரைஸ் போட்டோம்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த ரைஸில் இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகும், கொஞ்சம் இறங்கும். ஒரு 2 நிமிஷம் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணணும். நான் இந்த பிரியாணிக்கு தேங்காய் பால் போட போகிறேன். நான் ரெடிமேட் கோகோனட் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். 1 கப் வார்ம் வாட்டரில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கோகோனட் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு தின்னாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், திக்காக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு தின் மில்க்கு தான் எடுக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். இது நீங்கள் வார்ம் வாட்டரில் தான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் தேங்காய் பால் இதில் போட்டுடுறேன். நான் வாட்டர் மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கப்பில் ரைஸ் எடுத்தேன். ஸோ 1:2ங்கிற அளவுக்கு நான் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு காரம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன். போட்டுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் 1 டீஸ்பூன் கூட அவசியம் இல்லை, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு நெய் சேர்க்குறேன். இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விசில் சிம்மில் 5 மினிட்ஸ். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் கீழே தோசைக்கல் வச்சு தம் போட போகிறேன் ஒரு 5 மினிட்ஸ்.
ப்ரெஷர் குக்கரை ஓபன் பண்ணிடலாம். வாவ், பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்போ நாம இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணியை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் சாப்பிட போறேன். பாய். நம்ம மீல் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ரைத்தா தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லை அப்பளமோ சிப்ஸோ கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் இந்த பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் டேஸ்ட்டோட சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக்